தலையில எண்ணெயை வெயின்னு சொல்றாங்கல்ல, அவனை நம்பிடலாம். எண்ணெயே வைக்காதன்னு சொல்றான்ல, அவனை கூட நம்பிடலாம். ஆனா எண்ணெய் வச்சா முடி வளரும் சொல்றான் பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா எந்த ஆயில்னாலையும் ஒரு ஹேரோட ஃபாலிக்கலை கிரியேட்டே பண்ண முடியாது. இதுதான் சயின்ஸ். அப்புறம் எதுக்கு இந்த ஹேர் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு பயங்கரமான நேச்சுரல் கண்டிஷனிங், நோ டவுட். எந்த ஹேர் டைப்புக்கு எப்படி ஆயிலை சூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் வைக்காமலேயே தலையில எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கா, கண்டிப்பா நீங்க ஆயிலி ஸ்கேல்பா தான் இருப்பீங்க. இது வந்து என்னன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீபம். சோ இப்படி இருக்க நீங்க ஜோஜோபா ஆயில் சூஸ் பண்ணீங்கன்னா ஹேரோட மிட்லன்ஸ் டு எண்ட்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். செகண்ட், தலையில நீங்க எண்ணெயே வச்சாலும் 1 மணி நேரத்துல அம்மா கூப்பிட்டு தலையில எண்ணெய் வச்சு தொலைறதானே சொல்லுவாங்க. அப்படின்னா உங்க ஹேர் வந்து ட்ரை அண்ட் ஃப்ரிஸி எண்ட்ஸ்னு அர்த்தம். பேசிக்கா என்னன்னா ஹேர்ல மாய்ச்சர் கண்டென்ட், புரோட்டீன் கம்மியாகும் போது ஹேர் ஃப்ரிஸி ஆகும். சோ இதுக்கு நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா ஆர்கன் ஆயில் தான் பெஸ்ட். ஏன்னா இதுல வந்து விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது ஹேரோட கியூட்டிகளை நல்லா சீல் பண்றதுனால ஹேர்ல ஷைன் அண்ட் ஸ்மூத் நல்லா கிரியேட் ஆகும். தேர்டு, நீங்க கியூட்டா கர்லி ஹேர் வச்சிருக்கீங்கன்னா யோசிக்காம கேஸ்டர் ஆயில் போயிடலாம். பொதுவா கர்லி ஹேர்ல என்ன பிரச்சனைனா, ஸ்கேல்ப்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில் ஹேரோட லென்த்துக்கு டிராவல் ஆகாது. சோ இதனாலதான் ஹேர் வந்து ஃப்ரிஸியா ட்ரையா இருக்கும். சோ இது கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு திக் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், டீப் மாய்ஸ்சரும் ஹேர் கிடைக்கும். சோ நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேரோட ப்ரொடெக்ஷனுக்காக ஹேர் சீரமோ இல்ல ஆர்கன் ஆயிலோ யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஹெல்த்தியா மெயின்டைன்